திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பழையவலம் ஊராட்சியில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காகவும் வீட்டு உபயோகத்திற்காகவும் கடந்த பல ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வந்த நல்ல நீர் கடந்த ஒரு வருட காலமாக நிறுத்தப்பட்டு உப்பு நீர் மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் இப்பகுதி மக்கள் இங்குள்ள குளத்து நீரையே பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரும் இக்குளத்தில் உள்ள நீரையே பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது குளத்தில் நீர் இருப்பதால் அந்த நீரை பயன்படுத்துகிறோம். வெயில் காலத்தில் குளம் வற்றிவிட்டால் என்ன செய்வது என இப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் இது குறித்து பல முறை ஊராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோதும் முறையான பதில் அளிக்கவில்லை என குற்றம் சாட்டி இன்று பழையவலம் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு இப்பகுதி மக்கள் குடிநீர் குடத்துடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள வரும்போது நீர் சரியாக வழங்குவதில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதற்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அங்குள்ள அதிகாரிகளிடம் முறையாக குடிநீர் வழங்க அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் இதுவரையிலும் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மதிக்காமலும் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்காமலும் இருப்பதாக ஊராட்சி மன்ற செயலாளர் மீது பழையவலம் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக நல்ல நீர் வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் முன்பு மறியலில் ஈடுபடப் போவதாகவும் இப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இது குறித்து விசாரிப்பதற்காக திருவாரூர் வட்டார வளர்ச்சி அலுவலரை பல முறை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. செய்தியாளர்களாலேயே திருவாரூர் வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் சாதாரண பொதுமக்கள் எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும் என கேள்வி எழுந்துள்ளது. நல்ல தண்ணியே இல்லைங்க. 2 வருஷமா உப்பு தண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பஞ்சாயத்து போர்டுல. சுத்தமா யாருக்கும் நல்ல தண்ணி கிடையாது. எல்லாரும் கேன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கிராமத்துக்குள்ள இருந்துகிட்டு. நல்ல தண்ணி பழையவலத்துல இருக்கு, ஆனா கொடுக்க மாட்டாங்க. கேட்டா மோட்டர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு கிளர்க்கு சொல்லிக்கிட்டே சாக்குதான் கிளர்க்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவளே 2 வருஷமா எங்களுக்கு தண்ணியே வரல. இப்ப பொங்கல்ல இருந்து சுத்தமா தண்ணி இல்லாம எல்லாம் பிள்ளைங்கள்ல இருந்து பொம்பளை பிள்ளைங்கள்ல இருந்து பாத்ரூம் போறது வரைக்கும் குளத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. என்ன பாத்ரூம் போகிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே குளத்துல தண்ணி இருக்கு, நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அப்புறம் மற்ற நேரத்து குளத்துல தண்ணி இல்லைன்னா நாங்கள் எங்கே போவோம்? 1500 குடும்பம் இருக்கு. எத்தனை தடவை சொல்லியும் அவங்க யாரும் இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கல. வரும்போதெல்லாம் நீங்க போங்க இந்த செய்யறோம்னு சொல்றாங்களே ஒழிய வேற எந்த ஸ்டெப்பும் இவங்க எடுக்கல. எங்களுக்கு நல்ல தண்ணி வரலன்னா நாங்கள் அடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் மறியல் தான் பண்ணணும். உண்ணாவிரத போராட்டம் தான் இருக்கணும். கலெக்டர் வந்தாங்க. கலெக்டர் வந்தப்போ இந்த மாதிரி எங்களுக்கு உப்பு தண்ணியாக இருக்குது, இந்த தண்ணி அவங்ககிட்டையும் கொடுத்து குடிச்சு பாருங்கன்னு கூட சொன்னோம். என்ன குடிச்சு பாருங்க, இதை தான் நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு உப்பு தண்ணியாக இருக்குது, எங்களுக்கு நல்ல தண்ணி கொடுங்க. அப்போ கலெக்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு போனாங்க, நல்ல தண்ணி ஏன் வரல, நல்ல தண்ணி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொல்லிட்டு போய் 3 மாதம் ஆயிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அந்த கிளர்க்கு.